ஒரு வெறித்தனமான ஒரு சின்சியரிட்டியோட பார்க்குற ஒருத்தரால தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ண முடியும். அப்படி பல சீசன்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த வருஷம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு வெறும்னா ஒரு சைலண்ட் அப்சர்வரா இருந்துட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் என்ன ரிவ்யூவும் போட முடியாத காரணம் பிக் பாஸ் இஸ் நாட் லுக்கிங் லைக் பிக் பாஸ் எனிமோர். இந்த பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியே லைஃப் இதை நடத்துறவங்க கிடையாது, ஹோஸ்ட் கிடையாது, அதில் உள்ள வைக்கிற கேம்ஸோ விதிமுறைகளோ கிடையாது. அதை நிச்சயமா நிர்ணயிக்கிறது கண்டஸ்டன்ஸும் அவங்களோட மனநிலையும் தான். சந்தர்ப்ப சூழ்நிலையாக இந்த பிக் பாஸ் சீசன் 9ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே, இன்ஃபேக்ட் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் they were literally behaving like sociopaths. சோஷியோபேத்துங்கிறது யாருன்னா சொசைட்டிங்கிற கட்டமைப்புல இப்படிதான் இருக்கணும், வரமுறைகள் இருக்கு. இதெல்லாம் பேசிக்கா ப்ராசஸ் பண்ண தெரியாதவங்க, தான் ஒரு சக மனுஷன் ஒரு பேசிக் ஹியூமிலிட்டி இல்லாம தான் பெரிய சாதிச்ச ஒரு ஆள் மாதிரி தன்னை காமிச்சுக்கவும், இன்ஃபேக்ட் ஐ எம் த கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்ற மாதிரி தன்னை பத்தி நினைச்சு தண்டோரா போட்டுக்கிற ஆட்கள் தான் இங்க ஜாஸ்தியா இருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட் தே ஹேவ் அ வெரி ஹியூஜ் அண்ட் ஃப்ரெஜைல் ஈகோ. கிட்ட ஒரு பயங்கரமான லெவல்ல கொஞ்சமா பில்டப் ஆகி அதுக்கப்புறம் இவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகி ரியாக்ட்லாம் பண்றது இல்ல. வாயை திறந்த உடனே நம்மளை நோக்கி வர தோட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாயில கவி பிச்சு போட்டு துப்பிடுறாங்க. எதுதாப்புல வரவன் அடிக்க வரானான்னு கூட தெரியாம அது அக்ரெஷனா இருக்கும்னு அனுமானிச்சுக்கிட்டு வேன்னு கத்துற கூட்டத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னாச்சு, பிக் பாஸ் வீடாவே செயல்படல. இதுக்கும் மேல பிக் பாஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய மேடைன்னு என்னதான் விஜய் சேதுபதி கடைசியில வீக்கெண்ட்ல வந்து சொன்னாலும் இவங்களுக்கு பேசிக்கா புரிதல் இல்லாம போயிடுச்சு. கம்ப்ளீட்லி லேக்ட் சட்டிலிட்டி, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னதான் ஹோஸ்டா இருந்தாலும் அவங்க செய்யற தவறுகளை பூடகமா தான் சொல்லுவாங்க. ஆனா முன்னாடி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் அதை ஸ்லைட்டா அந்த சிக்னல்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை அசிமுலேட் பண்ணிட்டு அடுத்த வாரம் சேஞ்சஸை கொண்டுட்டு வருவாங்க. பிக் பாஸ் வரலாறுலயே வின் பண்ணவங்க கூட நிறைய விமர்சனம் அவங்களோட ஹோஸ்ட் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. என் போன சீசன்ல இருந்த முத்து வரைக்கும் வாங்காத விமர்சனங்களா, பட் ஹவ் யூ டேக் அப் ஆல் தீஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அகேன்ஸ்ட் யூ, அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது, எப்படி தன்னை திருத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு குறை சொல்றாங்களே அதனால மக்கள் நம்மளை சீப்பா நினைச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை மட்டும் யோசிக்காம இவர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, நம்ம கிட்ட இந்த தவறு இருக்குல்ல, நம்ம இந்த விதத்துல நம்ம அதை திருத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷனே இல்லாம போய் இன்ஃபேக்ட் வீக்கெண்ட்ஸ் வரனால எந்த விதமான சேஞ்சஸும் இந்த மென்டாலிட்டினால உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியல. புதுசா வந்த கண்டஸ்டன்ஸ்ல திவ்யா லிட்டரலா பார்வதி செஞ்சதை திருப்பி செய்யற மாதிரி இருந்தது. இப்படி சொல்லிக்கலாம், கிவிங் பார்வதி த சேம் மெடிசன் வாட் ஷீ ஹட் கிவன் டு அதர்ஸ்னு. ஆனா இதை புகட்டுறது விட இதை புகட்டும் போது தன்னுடைய கேம் பிளான் வேற லெவல்ல சரிய கூட சான்ஸ் இருக்குன்னு என் திவ்யா தோணல. பார்வதி மாதிரியே லிட்டரலா ரியாக்ட் பண்ணாங்க, பார்வதி மாதிரியே இக்னோர் பண்ணாங்க, பார்வதி மாதிரியே ஆட்டிடியூட் காட்டினாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆச்சு, பார்வதி மேல வெறுப்பு கொண்டு கம்ப்ளீட்டா அந்த வெறுப்பு ஃபோக்கஸை பார்வதி மேல வச்சிருந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒட்டு மொத்தமா அவங்க எல்லாரும் அவங்களோட ஃபோக்கஸை அப்படியே திவ்யா மேல திருப்பிட்டாங்க. பட் ஆஃப்டர் த வீக்கெண்ட் எபிசோட் திவ்யா கொஞ்சம் திருந்தினதை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சட்டிலிட்டி எங்கேயோ இருக்குங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கும் வருது. அமித் பார்கவ் பயங்கரமா புரிதலோட இருப்பாரு, கிளாரிட்டியோட பேசுவாருன்னு நம்ம யோசிச்சாலும் உள்ள வந்தவொன்னா அவர் காட்டின ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் டு பாண்ட் வித் பாரு இட் செல்ஃப், ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக் ராங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா பாருக்கு மக்களுக்கு இடையில பெரிய செல்வாக்கு இல்ல, அது தெரிஞ்சிருக்கு இவருக்கு. இரண்டாவது, பாருங்கிறவங்க பச்சோந்தி மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இன்னைக்கு ஒன்று பேசுறாங்க, நாளைக்கு ஒன்று பேசுறாங்க, இன்னைக்கு ஒருத்தரோட ஃப்ரெண்டா இருக்காங்க, நாளைக்கு அவங்க கிட்டேயே அவங்க பண்ண தப்ப சொல்றாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு யாரு பிடிக்காதோ, அவங்களுக்கு யாரு பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ, பிடிச்சவங்களை பத்தியே பிடிக்காதவங்க கிட்ட போய் கூட வேற மாதிரி பேசுறதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஷீ ஹாஸ் ஆல்வேஸ் ப்ரூவ் டு பி இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளேயரோட ஒரு பாண்டோ ஒரு டைப்போ டீலோ வைக்க ஏன் இவர் ட்ரை பண்ணாருன்னு புரியல. பட் லேட்டர் இட் காட் பேக் ஃபயர் டியூரிங் த ஹோட்டல் டாஸ்க். வர்ஸ்ட் கேம் அவுட் வென் கேப்டன்சி டாஸ்க் ஹேப்பன். அதுவும் இந்த வாரத்துல கேப்டன்சிக்காக முதல் முறையாக பாரு தேர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா இருக்காங்க, அதுக்கப்புறம் சபரி வராரு. சபரியோட குரூப்பிசம் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆட்டிடியூட வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்மளுக்கு செல்வாக்கு கம்மியாயிடுச்சோ மக்களுக்கு இடையிலன்னு அவர் ஃபீல் பண்ணி அவரோட டெஸ்பிரேஷன் இந்த கேம்ல நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா கேப்டன் ஆனா அவரை நாமினேட் செய்ய முடியாது இல்லையா. மக்களுக்கு இடையில செல்வாக்கு இல்லைன்னா நம்ம அந்த டைம்ல மக்கள் செல்வாக்குக்காக பாடுபடுறத விட கேப்டன் ஆயிட்டா அந்த வீக் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிடலாம், அடுத்த வாரம் உள்ள இருந்து மக்கள் கிட்டயும் செல்வாக்கு கிடைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணலாம். ஸோ லிட்டரலி 7+7 14 டேஸ்ல we can change the perspective of how people think about us இவர் நினைச்சிருப்பாரு. பிளான் எல்லாம் சரிதான், ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு லிட்டரலா பிக் பாஸே உதவி செஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்கு தலைமையா ஜட்ஜா போடுறதுல 2 பேர் போட்டாரு பிக் பாஸ். ஒன்னு சாண்ட்ரா, இன்னொன்னு கனி. சாண்ட்ரா நிச்சயமா திவ்யாக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி வருவாங்கங்கிற தாட் ப்ராசஸ்லயும், கனி நிச்சயமா சபரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தாட் ப்ராசஸ்லயும் இவர் போட்டாரு. சண்டை அடிச்சுப்பாங்க, இல்ல பார்ஷாலிட்டியா இருப்பாங்க, ஸோ அதை வச்சு கண்டென்ட் உருவாகும்னு நினைச்சிருப்பாரு. பட் இவர் இன்னொன்னு நினைச்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் இடையில பார்வதி வில் பி the punching bag of that game ன்னு அவர் நிச்சயமா நினைச்சிருப்பாரு. திவ்யா பல தவறுகள் ஹோட்டல் டாஸ்க்ல பண்ணும்போது பார்வதி அதை கரெக்டா சுட்டி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் பண்ணதுக்காக தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ங்கிற பேரும் அவங்க வாங்கி அந்த கேப்டன்சி டாஸ்க்லயே அவங்க ஷீஸ் டேக்கிங் பார்ட். இப்படி இருக்க ஏற்கனவே இந்த சபரி கனியோட கேங் இங்க இருக்க வைல்ட் கண்டஸ்டன்ஸ் ஆனா சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் ஒரு சைட்ல இருக்க நிச்சயமா பார்வதியை யாரும் வரவிட மாட்டாங்கன்னு பார்வதிக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ பார்வதி ஸ்டார்ட்ஸ் பிகமிங் மோர் அக்ரெசிவ் டு வின் த கேம். ஸோ பார்வதி அக்ரெஷன் ஜாஸ்தியானா கண்டென்ட் ஜாஸ்தியாகும் நினைச்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல.
இப்போ இங்க சபரி என்ன பண்றாரு, கேமை அக்ரெசிவா தான் எடுத்துட்டு போக போறேன்னு ஹிண்ட் கொடுத்துட்டு உள்ள கேம்ல கோதால இறங்குறாரு. இந்த விஷயம் தான் பயங்கரமா புரிஞ்சிக்க ட்ரை பண்றதுல ஃபெயில் ஆயிட்டாங்க இந்த 9th சீசன்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல வைக்கிற கேமுக்கும் பிக் பாஸ்ல வைக்கிற டாஸ்க்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வைக்கிற கேம் கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியான்னு ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருப்பாங்க. அதுல ரூல்ஸ் நிறைய இருக்கு. இரண்டாவது, உங்களோட கேரக்டர் என்ன, நீங்க எப்படி நல்ல ஆளா இல்லையாங்கிற ஜட்மெண்ட்லாம் ஒரு கேம்ல பண்ண மாட்டாங்க. இந்த கேமில் ஆட்டிடியூட் காமிச்சா கூட கிரிக்கெட்டோ டென்னிஸோ அதுக்கு ஒரு ஸ்கோர்லாம் கிடையாது. நீ பர்ஃபார்ம் பண்ணால் உனக்கு ஸ்கோர் கிடைக்கும். ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அதில் வைக்கிற டாஸ்கில் அவங்க எவ்வளோ நேர்மையாக இருந்துக்கிட்டாங்க, ஒரு ஆணாக இருக்கிறவங்க கேர்ள்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு அக்ரெஷனை காமிச்சாங்க, கேர்ளாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு போல்டாக ஒரு பாயாக இருந்தாலும் தன்னோட ஸ்ட்ராங் வில்ல விடாமல் எவ்வளோ பிரேவாக சண்டை போட்டாங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேமை வின் பண்றேன், கேப்டன்சியை வின் பண்றேங்கிற பேர்ல மக்களோட செல்வாக்கு, மக்கள் என்ன நினைப்பாங்கிற ஒரு தாட் ப்ராசஸே அவங்களுக்கு மண்டையில வர மாட்டேங்குது. டிஃபென்ஸ்னா வெறும்னா அந்த இடத்துல ஒரு ராக் சாலிடா நிக்கலாம். இவர் என்ன செய்யறாரு, தன்னோட காலை வச்சு அந்த பாட்டில் மேல படுத்துக்கிறாரு. அந்த பாட்டில கை வச்சு கூட தொடக்கூடாதுங்கிறாங்க. அது ஏன் கனியான ஜட்ஜுக்கு கண்ணில் தெரிய மாட்டேங்குது. ஆனா பாருவோ திவ்யாவோ அதை செய்யும் போது டிஸ்குவாலிஃபைன் வரைக்கும் கத்தி அவங்கள விலக்கிக்க ட்ரை பண்றாங்க கனி. பட் இந்த கேம்ல பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஜட்ஜா இருக்கிற கண்டஸ்டன்ஸும் ஆர் பீங் ஜட்ஜ். அவங்களும் அந்த கேம்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கிறத மறந்துடுறாங்க. இங்க போக போக இந்த குரூப்பிசத்தோட விளையாடுறவங்களோட பேசிக் தாட் ப்ராசஸே அந்த கேம்ல வின் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்ல. ஏன்னா குரூப்ல இருக்கிறவங்க குரூப்போட சண்டை போட்டுட்டு மேல வரது இட் வில் லுக் அக்லி. ரெண்டாவது, வின் பண்றவங்க நிச்சயமா குரூப்ல இருந்தவங்களா ஒரு வின் பண்ண ஒரு சரித்திரமே கிடையாது பிக் பாஸ் வரலாறுல. சோ இவங்க எல்லாம் எதுக்கு குரூப்பா சேர்ந்து பண்றாங்க, மேக்ஸிமம் நாட்கள் அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து நிறைய பேமெண்ட் வாங்கிட்டு போகலாம். அதை தான் ஒரு குழுவா அதை யோசிச்சு முடிவெடுத்து, நீ என்ன நாமினேட் பண்ணாத, நான் உன்னை நாமினேட் பண்ண மாட்டேன், எனக்கு சான்ஸ் கிடைச்சா உன்னை வந்து நாமினேஷன்ல இருந்து காப்பாத்துவேன், நீ அந்த மாதிரி எனக்கு காப்பாத்து அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இந்த குரூப்பிசமே உண்டாகுது. அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஆல்சோ. சரி, இந்த கேம் முடிஞ்சிருது, சபரி வின் பண்ணிடுறாரு. இதுக்கு இடையில காலை வச்சு தடுக்கி, ஐ திங்க் இட் சவுண்டட் மோர் ஆக்சிடென்டல். அவர் அக்ரெஷன் காட்டாம இருந்திருந்தா இந்த ஆக்சிடென்ட்டே உருவாகாம சான்ஸை தவிர்த்திருக்கலாம். பட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல மித்த பிக் பாஸ்கள் எல்லாம் பிசிக்கலா யாருக்காவது அட்டாக் ஆயிட்டாங்கன்னா அவங்களை தூக்கிட்டுலாம் போய் உள்ள மெடிக்கல் ரூம்ல போட்டதை நம்ம பார்த்தோம். இங்க யாருமே அதுக்கு அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸோ ஒரு கவனமோ இல்ல இமோஷனோ காமிச்ச மாதிரி கூட தெரியல, எக்ஸப்ட் ஃபார் கமருதீன். இரண்டாவது, இவங்க எல்லாமே மீடியா பீப்புள். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் the value of the face. அவங்க முகம் தான் அவங்களுக்கு சோறு போடும். அப்படி இருக்கும் பட்சத்துல முகத்துல இப்படி பயங்கரமான ஒரு கரை ஆயிருக்குன்னு பார்வதி ஒரு இமோஷனலா எந்த அளவுக்கு she would have gone through a panicன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை விட இன்ஃபேக்ட் உள்ள இருக்கிற மற்ற மீடியால இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு தான் இது நல்லாவே புரியும். புரிஞ்சு இருந்தும் யாரும் அவங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு எம்பத்தைஸ் பண்ண வரலங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் பார்வதின்னு சொல்லிட்டு இவர் கிளாப் பண்ணது கிட்டத்தட்ட வஞ்ச புகழ்ச்சி மாதிரியே தான் இருந்தது. இட் சவுண்டட் அப்சல்யூட்லி டிஸ்டேஸ்ட்ஃபுல். இதை விளையாடின கிரவுண்ட்லேயே வச்சு அவங்களுக்கு கிளாப் பண்ணியிருந்தா ஐ வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட். இல்லை அவங்களை வேணும் தான் அடிச்சேன், அக்ரெஷன் வாஸ் மை பிளான்னு சொன்னதெல்லாம் 24/7 கிளிப்ஸாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பொண்ணை ஃபிசிக்கலாக அடிச்சு அக்ரெசிவாக விளையாடி தான் இதை ஜெயிக்கணும்னு ஒரு மென்டாலிட்டியோட ஒரு யங் மேன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வெல் க்ரோன் மேன் இன் ஹிஸ் லேட் 20s இப்படி யோசிச்சிருக்காருன்னு நினைச்சா இட் சவுண்ட்ஸ் அப்சல்யூட்லி பேட். இன்னொரு டாஸ்க் பற்றி நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு கட்டன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லாரும் நிற்கணும், ரொம்ப நேரம் வந்து கையை மேலே தூக்கி ஒரு கயிறு பிடிக்கணும். அது வந்து ஐ திங்க் ஆரி, பாலா, ரம்யா பாண்டியன் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கேம் விளையாடி இருப்பாங்க. அதில் பாலா வந்து லைட்டாக சறுக்கிருப்பார், அவர் சரியா பிடிக்காம போயிருப்பாரு. அப்போ ஆரி வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு நீ இது பண்ணிட்டா அதனால நீ அவுட் ஆஃப் த கேம்னு சொன்ன உடனே ஸோ இந்த கேமை வின் பண்ணணும்னு ஒரு முனைப்போட இருந்த பாலாவோட முகம் சுருங்கிரும். அப்போ வந்து ஆரி வந்து உடனே அவரும் கையை எடுத்துட்டு அந்த கேம்ல இருந்து விலகி வந்திருப்பாரு. உடனே வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நானுமே இதை இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் the whole தமிழ்நாடு crowd appreciated his mentality, his empathy. See, these points தான் வந்து ஒரு ஆளை வந்து மக்களுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பை கிரியேட் பண்ணும். பட் இங்க என்னவோ ஓப்பனாவே நான் கேர்ள்ஸ் கிட்ட அக்ரெசிவா கேம் விளையாட போறேன்னு இவர் சொல்றதும், வெறும் காலை வச்சிருக்காங்க, ஷூவை வச்சு மிதிக்கிறாரு. இது வந்து படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், ஒருத்தர் கத்தி வச்சிருப்பாரு, ஒரு கத்தி வச்சிருக்க மாட்டாரு. ஸோ கத்தி உங்ககிட்ட இல்லைன்னா நானும் என் கத்தியை தூக்கி போட்டுட்டு உன்னோட மல்யுத்தம் செய்யறேங்கிற பெரிய போர் சீக்வன்ஸ், போர்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஏன் அந்த சபரிக்கு அந்த ஷூவை கழட்டிட்டு 2 செகண்ட் கழட்டிட்டு அந்த கேமை விளையாடி இருக்கலாம்ல, இது 1 நிமிஷம் பார்வதி, இட் சவுண்ட்ஸ் அன்ஃபேர், நான் ஷூவை கழட்டிட்டு விளையாடுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல பார்வதி நீ போய் ஷூ போட்டுவான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஒரு அக்கறையில. அதை சொல்லல, ஷூ போட்டதை தன்னோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி அந்த பொண்ணு காலை வேணும்னு மிதிக்க தான் செஞ்சார் அவர். இதுல பெரிய உச்சகட்டமான விஷயம் என்னன்னா, அந்த பார்வதிக்கு கண்ணில் அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவங்க உள்ள போயிட்டு அழறதை பார்த்து எனக்கு இதை பார்த்தா சிரிப்பு வருதுன்னு விக்ரம் சொன்னதும், பாரு கன்ஃபெஷன் ரூம்குள்ள பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாருவோட கண்ணில் நடந்த ஸ்வெல்லிங்கை பார்த்து ஒரு சிரிப்பாகவும் ஒரு காமெடியா ஏதோ ஒரு ஜோக் கிரியேட் பண்ணதும் பார்க்கறதுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லாவே யோசிச்சு பாருங்க கைஸ், பிக் பாஸ்லயே டாஸ்க் பீஸ்ட்னா பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டாஸ்க் பீஸ்ட் பேர்லாம் பல சீசன்ஸ்ல வாங்கினவங்க கரெக்டா கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஈக்குவாலிட்டியோட யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாம டர்ட்டியா விளையாடாம ஓவர் ஆக்ரெஷன் காட்டாதவங்கள தான் டாஸ்க் பீஸ்ட்னு சொன்னாங்க. இங்க என்னமோ டாஸ்க் பீஸ்ட் இல்லைங்க, மனிதத்துவமே இல்லாத பீஸ்ட்டுங்க உள்ள வாழ்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இவங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் பார்த்தானா அடிக்கடி ரிவ்யூ கொடுக்க வரணும் போல தோணுது எனக்கு. ஸோ கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ். I'll be posting my videos in my channel. So till I meet you in the next video, it's bye from Saumi Mommy guys. Bye.